செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டாஸ்மாக் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் கண்டனத்திற்கு பணிந்தது அமலாக்கத்துறை. சினிமா தயாரிப்பாளர் வீட்டிற்கு சீல் வைத்ததை திரும்பப் பெற்றுக் கொள்வதாக ஒப்புதல். கீழடி ஆய்வு முடிவை மறைக்க முயற்சிப்பதாக ஒன்றிய அரசை கண்டித்து மக்கள் எழுச்சி ஆர்ப்பாட்டம். சென்னையில் கி. வீரமணி, திருமாவளவன், முத்தரசன் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்று வலியுறுத்தல். மதுரை விரகனூரில் திமுக மாணவர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். கீழடி அகழாய்வு முடிவுகளை அங்கீகரிக்க ஒன்றிய அரசை வலியுறுத்தி முழக்கம். கீழடி ஆய்வு அறிக்கையை உடனே அங்கீகரி. ஈரடியில் உலகாண்ட சுங்கச்சாவடிகளில் ஆகஸ்ட் 15 முதல் கார்களுக்கு பிரத்யேக அனுமதி சீட்டு அறிமுகம். 3000 ரூபாய் செலுத்தி பாஸ் பெற்றுக் கொண்டால் 200 முறை பயணிக்கலாம். முதலமைச்சர் மு. ஸ்டாலின் தலைமையில் துறை ரீதியான ஆய்வுக் கூட்டம். சிறப்பு திட்ட செயலாக்கம், பத்திரப்பதிவு உள்ளிட்ட 4 துறைகளும் செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை. ஏடிஜிபி ஜெயராமனின் பணியிடை நீக்க உத்தரவை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். விசாரணைக்கு ஒத்துழைப்பதால் இடைநீக்கம் தேவையா என தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உத்தரவு. தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்வு. சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் 74,000 ரூபாய்க்கு விற்பனை. பாமக எம்எல்ஏக்கள் ஜி.கே. மணி, அருள் அடுத்தடுத்து மருத்துவமனையில் அனுமதி. அன்புமணி தலைமையில் நாளை சேலத்தில் பொதுக்குழு நடைபெறும் நிலையில் பரபரப்பு. முன்னாள் அமைச்சர் சண்முகநாதனின் மகன் ராஜா அதிமுகவில் இருந்து நீக்கம். 17 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் கைதான நிலையில் நடவடிக்கை. கபினி அணையில் இருந்து வினாடிக்கு 25,000 கனஅடி நீர் திறப்பு. ஒகேனக்கல் அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ளம். எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணனுக்கு பால சாகித்ய புரஸ்கார் விருது அறிவிப்பு. ஒற்றை சிறகு ஓவியா நாவலுக்காக கௌரவிக்கிறது சாகித்ய அகாடமி. சேலத்தில் அரசு மருத்துவர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்களை நியமிக்க கோரிக்கை. உழைப்புக்கேற்ற ஊதியம் வழங்கிடு. வஞ்சிக்காதே. மருத்துவர்களின் உரிமையை வஞ்சிக்காதே. வந்தவாசி அருகே ஒரே கல்லில் 200 டன் எடை கொண்ட பிரம்மாண்ட ஆஞ்சநேயர் சிலை 180 டயர்கள் கொண்ட லாரியில் ஏற்றப்பட்டது. கூடலூர் அருகே ஒரு வாரத்திற்கு மேலாக காட்டு யானைகள் முகாம். அதிநவீன ட்ரோன் மூலம் கண்காணித்து ஒலி எழுப்பி வனப்பகுதிக்குள் விரட்டும் பணி தீவிரம். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் இனி சிரமம் இன்றி பாஸ்போர்ட் பெற ஏற்பாடு. நடைமுறைகளை எளிமைப்படுத்தி அரசாணை வெளியீடு. அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்த 241 பேரில் 158 பேரின் உடல்கள் ஒப்படைப்பு. இதுவரை 184 பேரின் டிஎன்ஏ பொருந்தியுள்ளதாக குஜராத் சுகாதார அமைச்சர் தகவல். வீட்டில் இருந்தே ஆதார் கார்டில் திருத்தங்கள் செய்ய புதிய செயலி.
நவம்பரில் பயன்பாட்டுக்கு வரும் என ஆணைய அதிகாரி தகவல். மனதிற்கு பிடித்ததை செய்வதில் மகிழ்ச்சி காண்பதாக நடிகர் அஜித்குமார் பேட்டி. விமர்சனங்களை பற்றி கவலைப்படவில்லை என்றும் பதில். டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தில் சினிமா தயாரிப்பாளர் வீட்டிற்கு சீல் வைக்க என்ன அதிகாரம் உள்ளது என சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்விகள் எழுப்பிய நிலையில் அதற்கு பணிந்து சீலை அகற்ற அமலாக்கத்துறை ஒப்புக்கொண்டுள்ளது. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக கூறி திரைப்பட தயாரிப்பாளர் திரு ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் திரு விக்ரம் ரவீந்திரன் ஆகியோரின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி அவற்றுக்கு சீல் வைத்தனர். இதை எதிர்த்து திரு ஆகாஷ் பாஸ்கரன், திரு விக்ரம் ரவீந்திரன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு நீதிபதிகள் திரு MS ரமேஷ், திரு V லட்சுமி நாராயணன் அமர்வில் ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது வீட்டுக்கு சீல் வைக்க அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லாத போது எப்படி சீல் வைக்கப்பட்டது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தனர். முறைகேடு நடந்ததாக கூறப்படும் காலத்தில் ஆகாஷ் பாஸ்கரன் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்ததாகவும் முறைகேட்டில் அவர் எப்படி ஈடுபட்டார் என்றும் அவரது வழக்கறிஞர் கேள்வி எழுப்பியதால் டாஸ்மாக் முறைகேட்டில் திரு ஆகாஷ் பாஸ்கரன், திரு விக்ரம் ரவீந்திரனுக்கு உள்ள தொடர்பு குறித்த ஆவணங்களை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். அதன்படி அமலாக்கத்துறை சார்பில் சிறப்பு வழக்கறிஞர் திரு N ரமேஷ் ஆவணங்களை இன்று தாக்கல் செய்தார். பின்னர் அமலாக்கத்துறை சார்பில் வாதிட்ட கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு SV ராஜு, சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்ததாக சந்தேகம் இருந்தால் யாரிடமும் எந்த ஒரு இடத்திலும் சோதனை செய்ய அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் உண்டு என்று கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களுடன் உங்கள் வாதம் பொருந்தவில்லை என தெரிவித்தனர். 2007ஆம் ஆண்டு தொடங்கி 2021ஆம் ஆண்டு வரை பதிவான வழக்குகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்கிறோம் என கூறும் அமலாக்கத்துறை இத்தனை ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருந்தது? பதிவான 41 FIRகளில் இவர்களது பெயர் உள்ளதா? இல்லை என்றால் எதன் அடிப்படையில் வழக்கு தொடரப்பட்டது என நீதிபதிகள் சரமாரி கேள்வி எழுப்பினர். தொழிலதிபர்களுக்கும் டாஸ்மாக் விவகாரத்திற்கும் தொடர்பு இருப்பதாக கூறி சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்கள் போதுமானதாக இல்லை என்று அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் சீல் வைப்பதற்கான அதிகாரம் இல்லாத போது எப்படி சீல் வைக்க முடியும் என மீண்டும் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த திரு ராஜு, சோதனை செய்ய அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் உள்ளதாகவும் சீல் வைக்க அதிகாரம் இல்லை என்றும் ஒப்புக்கொண்டார். பதில் மனு தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் பிற்பகல் 2:30 மணிக்கு உத்தரவு பிறப்பிப்பதாக தெரிவித்தனர். அதன்படி நீதிமன்றம் மீண்டும் கூடிய போது இருவரின் வீடுகள் மற்றும் அலுவலகத்தில் வைக்கப்பட்ட சீலை அகற்ற அமலாக்கத்துறை ஒப்புக்கொண்டது. மேலும் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் திருப்பி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இடைக்கால மனு மீதான தீர்ப்பை ஒத்திவைத்த நீதிபதிகள் பிரதான வழக்கு விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். கீழடி அகழாய்வை அங்கீகரிக்க மறுக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து திமுக மாணவர் அணி சார்பில் மதுரையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பேசிய மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா, கீழடி முடிவுகளை அங்கீகரிக்க மறுத்தால் நாடாளுமன்றத்தை நடத்திவிட மாட்டோம் என எச்சரித்தார். நேற்று இன்றல்ல நூறாண்டு பயிரிடா, நேற்று இன்றல்ல நூறாண்டு பயிரிடா, மேய பாக்குது பிஜேபி ஆடுடா, மேய பார்க்குது பிஜேபி ஆடுடா, இங்கும் பாலத்திரனது மதுரமணி சங்கி கும்பலரது, எங்கும் பாலத்திரனது மதுரமணி சங்கி கும்பலரது. கீழடி அகழாய்வு தொடர்பான தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணாவின் ஆய்வறிக்கையை சமர்ப்பித்து 2.5 ஆண்டுகள் ஆன பிறகும் ஆய்வறிக்கையை வெளியிடாமல் ஒன்றிய அரசு காலதாமதம் செய்து வருகிறது. இதை கண்டித்து மதுரை விரகனூர் சுற்றுச்சாலையில் திமுக மாணவரணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கொளுத்தும் வெயிலில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். ஈரடியில் உலகாண்ட இனமடா கீழடி, எங்க தாய்மடி நிலமடா, ஒன்றிய அரசே கீழடி ஆய்வு அறிக்கையை உடனே அங்கீகரி.
ஆர்ப்பாட்டத்தில் பேசிய திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா, கீழடி நாகரிகம் கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முந்தையது என நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை ஏற்க மறுத்து முடிவுகளை வெளியிட ஒன்றிய அரசு தாமதம் செய்வதாகவும் குற்றம் சாட்டினார். கீழடி ஆய்வறிக்கையை அறிவிக்காவிட்டால் நாடாளுமன்றத்தில் முதல் பிரச்சனையாக கீழடியை எழுப்புவோம் என்றும் நாடாளுமன்றத்தை நடத்தவிட மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்தார். ஒரு அதிகாரியை மாற்றுகிறார்கள், அவரை பழி வாங்குகிறார்கள், அத்தோடு அவர்கள் முடிந்துவிட்டது என்று நினைக்கலாம். நாடாளுமன்றம் தொடங்க இருக்கிறது, நாங்கள் இருக்கிறோம் அங்கே பார்ப்பதற்கு. இந்த முறை நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எல்லா பிரச்சனைகளும் பின்னால் தான். நாங்கள் முதலில் எடுக்கப் போவது கீழடி பிரச்சனை தான். கீழடியை நீ அறிவிக்காவிட்டால் நாடாளுமன்றத்தை நடக்க விட மாட்டோம். கீழடியினுடைய அறிவிப்பை நீங்கள் அந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த ஆட்சியை ஸ்தம்பிக்க செய்வோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, அங்கு இருக்கிற உணர்வு கொண்ட அவ்வளவு பேரையும் நாங்கள் கிளர்ந்தெழ செய்வோம். சரஸ்வதி நாகரிகத்திற்காக 2000 கோடி ரூபாய் ஒதுக்கும் ஒன்றிய அரசு தமிழர்களின் தொன்மையை நிறுவும் ஆய்வறிக்கையை வெளியிட மறுப்பதாகவும் திருச்சி சிவா குற்றம் சாட்டினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். வேத நாகரிகத்துக்கு முந்தியது திராவிட நாகரிகம் என்பதாலேயே கீழடி ஆய்வறிக்கையை வெளியிட ஒன்றிய அரசு மறுப்பதாக திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் திராவிடர் கழகம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திமுக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசிற்கு கண்டனம் தெரிவித்தனர். அறிவியல் மேலும் அதுக்கு ஏதாவது பதில் ஒழுங்கான பதிலா யார் செய்ய வேண்டியது? அமைச்சரோ அல்லது மற்றவர்களோ நிபுணர்கள் அல்ல. ஆய்வு செய்ய வேண்டியது ராமகிருஷ்ணன் போன்ற அதிகாரிகள் அதுக்குரிய தகுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இப்போ நீங்களும் நானும் அவர் கருத்தை தான் எடுத்து சொல்கிறோமே தவிர, ஆதாரம் வேண்டும் என்று சொல்லும்போது அதைத்தான் நான் சான்று காட்டுறமே தவிர வேறு நமக்கு சாதகமாக இருக்கிறது என்பது அல்ல. ஃபாதர் ஹீராஸ் அவர்களை பற்றி சொன்னார்கள். அவர் மிக முக்கியமாக மொஹஞ்சதாரோ ஹரப்பாவில் திராவிட நாகரிகம் என்று சொல்லும்போது நகர நாகரிகமா என்ன சொல்லி, அதாவது வேத கலாச்சாரம், சரஸ்வதி நாகரிகம் இதெல்லாம் சொல்லி இவைகளுக்கு முன்னாலே திராவிட நாகரிகம்னு வந்துடக்கூடாதுங்கிறத ஒரே ஒரு நோக்கம். இதை ஒப்புக்கொள்ளாது. 2300 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நகர்ப்புற நாகரிகம் இருந்திருக்கிறது என்று சொன்னால் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அது படிப்படியாக வளர்ந்து வந்திருக்கிறது என்று பொருள். அப்போதே பானை ஓடுகளில் நம்முடைய எழுத்துக்கள் இருந்திருக்கின்றன என்றால், அந்த வாக்கிய முறைகள் இலக்கணப்படி இருந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த மொழி அதற்கு முன்னால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அது இலக்கிய வளத்தையும் பெற்றிருக்கிறது என்பதை உணர முடிகிறது. ஆகவே மொழியால் சமஸ்கிருதத்திற்கு முந்தியது தமிழ் மொழி வரலாற்றில். நாகரிகத்தால் இவர்கள் இதுவரையில் சொல்லிக் கொண்டிருந்த ஆரிய நாகரிகத்தை முந்தையது தமிழர் நாகரிகம் என்பதை கீழடி உறுதிப்படுத்துகிறது. தொன்மை என்பதுதான் இதில் மிக முக்கியமானது. அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய கீழடியில் மேற்கொள்ளப்பட்ட அந்த ஆய்வு இன்னும் நிறைய மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது என்பது குறித்து இங்கே திரும்ப சொன்னார். அந்த ஆய்வு அறிக்கையை நாங்கள் ஏற்க முடியாது என்று நிராகரிப்பது என்பது ஒட்டுமொத்தமாக நம் அனைவரையும் நிராகரிப்பது. நம்முடைய நாகரிகத்தை, நம்முடைய பண்பாட்டை அந்த ஆய்வின் மூலமாக வெளிப்படுவது என்ன? ஒரு நாகரிகம் மட்டுமல்ல, மதச்சார்பின்மை கொள்கையும் அது வெளிப்படுத்துகிறது. நாங்கள் எந்த மதத்திற்கும் அடிமை அல்ல என்பதையும் அது வெளிப்படுத்துகிறது. 6000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நாங்கள் இரும்பை பயன்படுத்துகிறோம். அரசு முத்திரை அன்றைக்கே இருந்திருக்கிறது. இன்றைக்கு எப்படி இருக்கிறதோ அதே போல் அன்றைக்கும் இருந்திருக்கிறது. இதனை எதையும் நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்வது எந்த அளவுக்கு சரி என்று தெரியவில்லை. நாடு முழுவதும் உள்ள தேசிய நெடுஞ்சாலை துறையின் சுங்கச்சாவடிகளை கடக்க வருடாந்திர பாஸ் முறை ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. 3000 ரூபாய் செலுத்தி பாஸ் பெற்றால் ஆண்டுக்கு 200 முறை சுங்கச்சாவடிகளை கடக்கலாம் என ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவித்துள்ளார்.
எக்ஸ் தளத்தில் ஒன்றிய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி வெளியிட்டுள்ள பதிவில், இடையூறு இல்லாத நெடுஞ்சாலை பயணத்தை உறுதி செய்வதற்காக சுங்கச்சாவடிகளுக்கான வருடாந்திர பாஸ் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக அறிவித்துள்ளார். ஃபாஸ்டேக் மூலம் 3000 ரூபாய் செலுத்தி பாஸ் பெறும் நடைமுறை ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் அவர் கூறியுள்ளார். கார், ஜீப், வேன் உள்ளிட்ட தனிநபர் பயன்பாட்டு வாகனங்கள் இந்த வருடாந்திர பாஸை பயன்படுத்தி ஓராண்டில் 200 முறை சுங்கச்சாவடியை கடக்க முடியும் என்றும், ஒரு முறை பாஸ் பெற்றால் 200 முறை பயன்படுத்தலாம் அல்லது ஓராண்டு பயன்படுத்தலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வருடாந்திர பாஸ் முறையால் சுங்கச்சாவடிகளில் காத்திருக்கும் நேரம் குறையும் என்றும், 60 கிலோமீட்டர் தொலைவிற்குள் உள்ள சுங்கச்சாவடிகளில் மீண்டும் மீண்டும் கட்டணம் செலுத்துவது தவிர்க்கப்படும் என்றும் நிதின் கட்கரி குறிப்பிட்டுள்ளார். வருடாந்திர பாஸை புதுப்பிப்பதற்காக ராஜ்மார்க் யாத்ரா செயலி, ஒன்றிய அரசின் சாலை போக்குவரத்து அமைச்சக இணையதளம் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை ஆணைய இணையதளத்தில் லிங்க் உருவாக்கப்படும் என்றும் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் வணிக ரீதியாக பயன்படுத்தப்படும் கார், வேன் மற்றும் சரக்கு வாகனங்கள் வருடாந்திர பாஸ் முறையை பயன்படுத்த இயலாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுங்கச்சாவடி கட்டணம் பெரும் சுமையாக இருந்து வரும் நிலையில் வருடாந்திர பாஸ் முறை அவர்களுக்கு பெரும் பலனை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தனிநபர் ஒருவர் வருடாந்திர பாஸை முழுமையாக பயன்படுத்தினால் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 9000 ரூபாய் சேமிக்க முடியும் என தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளை கடக்க 3000 ரூபாய் வருடாந்திர பாஸ் திட்டம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. வருடாந்திர பாஸ் தொடர்பாக வாகன ஓட்டிகள் கூறியுள்ள கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். 3000 ரூபாய் டோல்கேட்டுக்கு ரீசார்ஜ்னு சொல்லியிருக்காங்க. அது நல்ல வரவேற்கத்தக்க விஷயம்தான். நாங்களாம் மாசத்துக்கே 3000 ரீசார்ஜ் பண்ணிலாம் போகிறோம். அதேமாரி இப்போ முன்னாடியே நம்ம காசு போட்டு வைக்கணும். நம்ம காசு போட்டு வைக்கலன்றப்ப நம்மளுக்கு டைமிங்லாம் வேற வேஸ்ட் ஆகுது. அதனால நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது வரவேற்கத்தக்க விஷயம் தான், நல்ல விஷயம். இப்போ நாங்கள் திடீர்னு சென்னை டு திருச்சி போகிறோம், எமர்ஜென்சியாக போகிறோம் அப்படின்னா இது நாங்கள் ரீசார்ஜ் பண்ணி வச்சோம்னா டக்குனு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே நாங்கள் அப்பப்போ ரீசார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்போ சில டைம் ரீசார்ஜ் பண்ண மறந்துடுவோம், ஒர்க்கு இதெல்லாம் ரீசார்ஜ் பண்ண மறந்துடுவோம். இது இருக்கிறதுனால நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்குது. ஒரு 1 இயருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்குது. அதிக முறை பயன்படுத்துகிறவங்களுக்கு ஓகே ஆகும். எங்களை மாதிரி ஒரு சில டைம் மட்டும் போவோம், அதிக முறை போக மாட்டோம். உதாரணத்துக்கு ஒரு 100 முறை போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு 100 முறை இருக்கும். அது இன்னும் ஒரு வருஷத்தில் அது எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட கொடுக்கலாம். அதிகப்படியாக பயன்படுத்துகிறவங்களுக்கு இது ஓகே ஆகும். எங்களை மாதிரி பயன்படுத்துகிறவங்களுக்கு இது நஷ்டமாக தான் இருக்கும். ரோடுன்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் உண்டு பண்ணி கொடுக்க வேண்டியது. டோலே தப்பு. ஆனால் அந்த தப்பே எந்த விதமான மக்களுக்கு அதை அப்படியே பழக்கி விட்டு அவங்கள இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டோலில் 200 முறையா 300 முறையான்னு பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்காங்க. டோட்டலாக எது தப்பு எது ரைட்டுன்னே தெரியாத அரசாங்கம். நம்ம ஒன்ஸு டோலே எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்து. கர்நாடக மாநிலத்தில் கொட்டி வரும் கனமழை காரணமாக கபினி அணையில் இருந்து வினாடிக்கு 25,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை அடுத்து கர்நாடக மாநிலத்தின் கடலோர மாவட்டங்களில் இடைவிடாது மழை பெய்து வருகிறது. தலைக்காவிரி, குடகு, மங்களூரு, சிக்மகளூரு உள்ளிட்ட இடங்களில் அதி கனமழை கொட்டி வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் தலைக்காவிரியில் 11 சென்டிமீட்டர் மழையும், குடகில் 13 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இதனால் ஹேமாவதி, ஹாரங்கி, கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் ஆகிய அணைகள் நிரம்பி வழிகின்றன. கபினியிலிருந்து இன்று காலை வினாடிக்கு 12,000 கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்ட நிலையில் மதியம் 12:30 மணியளவில் அது 25,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டது. அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து உயர்ந்து வருவதால் காவிரியில் திறக்கப்படும் தண்ணீரின் அளவும் கிடுகிடுவென அதிகரிக்கும் என கருதப்படுகிறது. கிருஷ்ணராஜசாகர் அணையில் இருந்தும் தண்ணீர் வெளியேற்றப்படுவதால் காவிரியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. ஒகேனக்கலுக்கு வினாடிக்கு 6,500 கன அடி நீர்வரத்து உள்ளது. இதையடுத்து அங்குள்ள அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கர்நாடக அணைகளில் இருந்து அதிக அளவில் தண்ணீர் திறக்கப்படுவதால் மேட்டூருக்கான நீர்வரத்தும் நேற்று 5,800 கன அடியாக இருந்த நிலையில் இன்று 6,040 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் பாசனத்திற்காக அணையிலிருந்து 12,000 கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இதற்கிடையே 100 அடி உயரம் கொண்ட பில்லூர் அணையின் நீர்மட்டம் 97 அடியை தொட்டதால் பவானி ஆற்றில் வினாடிக்கு 8,000 கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இதனால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது முருகரை கையில் எடுத்துள்ள பாஜக 2026 தமிழ்நாட்டையே கையில் எடுக்கும் என நயினார் நாகேந்திரன் கூறிய நிலையில் பாசிசவாதிகளின் கைகளில் முருகர் ஒருபோதும் சிக்கமாட்டார் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பதிலடி கொடுத்துள்ளார். அதாவது நாங்கள் இப்போ 22ஆம் தேதி முருகரை கையில் எடுத்துருக்கிறோம். 2026 தமிழ்நாட்டையே கையில் எடுப்போம்.
கையில் எடுப்போம். முருகர் ஒருபோதும் இந்த பாசிசவாதிகள் கையில் போய் சிக்க மாட்டார். தமிழ் கடவுள் முருகன் ஒருபோதும் பாசிசவாதிகளை ஆதரிக்கவும் மாட்டார், அணுகவும் முடியாதவரை. அப்படிப்பட்ட சக்தி வாழ்ந்த தமிழ் கடவுள் முருகன் எங்கே இருப்பார் என்று அவர்களுக்கே தெரியும். எல்லா மக்களையும் ஒரே பார்வையில் பார்ப்பவர், அன்பு செலுத்துபவர் தமிழ் கடவுள் முருகன். முருகப்பெருமானை யாரும் ஹைஜாக் செய்ய முடியாது, ஒருபோதும் அவரை ஏமாற்றவும் முடியாது. இறைவன் என்றால் தமிழ் கடவுள் முருகன் என்று எல்லோரும் சொல்லுவார்கள். ஆகவே இவர்கள் ராமரை ஏமாற்ற முயற்சி செய்தார்கள். அதே இடத்தில் ராமர் பிறந்த மண்ணிலே பாஜகவை ராமர் தோல்வியடைய செய்தார். அதே போன்று முருகன் தமிழ் கடவுள் தமிழ்நாட்டில் புறமுதுகிட்டு ஓடும் அளவிற்கு மிகப்பெரிய தோல்வியை பாஜகவுக்கு கொடுத்தார். தெலங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, ஒடிசா, பீகார் ஆகிய மாநிலங்களில் தொடர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து வரும் நிலையில் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காதது ஏன் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்றும் நந்தன் கால்வாய் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் எனவும் திருவண்ணாமலையில் நடந்த பாமக ஒருங்கிணைந்த பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தை பிரிக்க வேண்டும், இரண்டாக பிரிக்க வேண்டும். நிர்வாகத்துக்கு ஏதுவாக தமிழ்நாட்டிலே இரண்டாவது பெரிய மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம். 6188 சதுர கிலோமீட்டர். இந்த எல்லையிலிருந்து அந்த எல்லைக்கு போனால் 158 கிலோமீட்டர் தூசியிலிருந்து அந்த பக்கம் போக முடியும். இதை பிரித்ததால்தான் மக்களுக்கு நிர்வாகம் அங்கே போய் செல்லும், திட்டங்கள் செல்லும். இந்த தீர்மானத்தை 6 மாதம் செய்ய முடியும். ஆனால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சுற்றி தென்பண்ணை ஒரு பக்கம் இருக்குது, அந்த பக்கம் பாலாறு இருக்கு. செய்யாததெல்லாம் இணைச்சி எவ்வளோ இந்த ஒட்டுமொத்த மாவட்டமும் செழுமையாக எங்களால் கொண்டு வர முடியும். அவ்வளோ திட்டங்கள் எங்ககிட்ட இருக்கு. மதுரையில் நடைபெற்ற திமுக மாணவர் அணியின் கீழடி போராட்டத்தில் கீழடி தமிழர் தாய்மடி என்ற கோவனின் பாடல் கவனத்தை ஈர்த்துள்ளது. பாடலை கேட்டு போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் உற்சாகமடைந்தனர். ஆரியர்கள் தான் பூர்வ குடியாம், அதற்கு ஆதாரம் சரஸ்வதி நதியாம். எங்கடா ஓடுது சரஸ்வதி நதி, எவிடன்ஸ காட்டி அப்புற குதி. கண் எதிர் பாரடா வைகை நதி, தொல்லியல் சாட்சியாய் கீழடி. ஆய்வறிக்கையை ஒன்றிய மறைக்குது, ஆய்வறிஞரையே இடம் மாத்துது. தோண்டிய குழிகளை மூட பாக்குது, தொன்மையை மறைக்க ஆய்வை நிறுத்தது. அரணாய் நிற்பது திராவிட அரசு, அருங்காட்சி அமைத்தது திராவிட அரசு. நின்று போன ஆய்வை தொடங்கி முன்னே நகர்த்தது திராவிட அரசு. இதை மோடி அல்ல என்ற கொம்பன் தடுத்தாலும் தமிழகமே மோதிடு கீழடி தமிழர் தாய்மடி, பாலூட்டி வளர்த்தது வைகை நதி. கீழடி தமிழர் தாய்மடி, பாலூட்டி வளர்த்தது வைகை நதி. மேட்டூர் மற்றும் கல்லணை திறப்பால் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் குறுவை நேரடி விதைப்பு பணிகளில் விவசாயிகள் மும்முரம் காட்டி வருகின்றனர். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையில் இருந்து ஜூன் 12ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தண்ணீர் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து திருச்சி கல்லணையை வந்தடைந்த நீரை டெல்டா பாசனத்திற்காகவும் அவரே திறந்து வைத்தார். இதையடுத்து திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளான எழிலூர், நுணாக்காடு, மாங்குடி, கொத்தமங்கலம், ஆட்டூர், பள்ளங்கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் நிலத்தை டிராக்டர் கொண்டு உழுது தற்போது குறுவை நேரடி விதைப்பு பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். வடிகால் வசதி வந்து வெங்காயத்தாமரை மண்டி கடுமையாக கிடப்பதால் பின்னால் கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த வெங்காயத்தாமரை வந்து அகற்றி தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த விவசாயத்தை நம்பி தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அரசை வேண்டிக் கொள்கிறோம். கல்லணையில் நேற்று தண்ணி திறந்து விட்டுருக்கீங்க, உங்களை நம்பி நாங்களும் குறுவை விவசாயத்தில் இறங்கி இருக்கிறோம். எங்களுக்கு தண்ணி வந்து முழுமையாக வந்து அடைகிறதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். அங்கேக்கு அங்கே தண்ணி வசதி வந்து வர முடியாமல் தூர் வர முடியாமல் கிடக்குது. இதேபோன்று திருவாரூர் மாவட்ட குறுவை விவசாயத்திற்கு நீடாமங்கலம் மூணாறு தலைப்பில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் உரிய காலத்தோடு குறுவை சாகுபடி பணிகள் தொடங்க ஏதுவாக இருக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ஜூன் தண்ணி திறந்தது மகிழ்ச்சியாக பயிர் சாகுபடிதற்கான ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தண்ணீர் வந்து கடமழை பகுதி வரையிலும் தண்ணீர் செல்லணும், முறை வைக்காமல் விட்டால் தான்
கடமடை பகுதிகளிலும் தண்ணீர் செல்லும். அப்படி செல்லும் பொழுது தான் அந்த விவசாயிகளும் பயன்பெறுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மூணாறு தலைப்பில் இருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை வரை செல்ல நீர்வளத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், முறை வைத்து தண்ணீர் திறக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸுடன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.